பேசுறத முடிச்சிரு. நீ அழுகிறத பத்தி எனக்கு எந்த கவலையும் கிடையாது. என்னக்கா இது? கதிர் தம்பி தனத்தை கல்யாணம் பண்ணிக்க தயாரா இருக்காருன்னு அவங்க அப்பா கிட்ட சொல்லி அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலாம் நாம நினைச்சா, இப்ப அவங்க அப்பா வேற மாப்பிள்ளை வர வைக்கிறாருன்னு தனம் சொல்றாளே. இந்த விஷயம் ருக்மணி அம்மாவுக்கு தெரியுமா? அவங்களுக்கு இந்த விஷயம் தெரியுமான்னு தெரியலையே போனா. எல்லாத்தையுமே நானே கொண்டு வந்து போட்டுட்டேன். இது மட்டும் இல்ல, கல்யாண செலவையும் நானே பாத்துக்கிறேன். அதுல கல்யாணத்தன்னைக்கு ஒரு 50 பவுன் நகையை போட்டு வீட்டுக்கு அனுப்பி வைங்க. இன்னொரு 50 பவுன் நகை இந்த வீட்லயே இருக்கு. உங்க பொண்ணு எப்பெல்லாம் இங்க வராளோ அப்ப அந்த நகையை எடுத்து போட்டுக்கிட்டோம். அது மட்டும் இல்லாம எங்க வீட்டுல உள்ள பழைய நகையெல்லாம் மாத்தினது ஒரு 150 பவுன் இருக்கும். எல்லாமே உங்க பொண்ணுக்கு தான். எங்க சைடுல இருந்து ரொம்ப கம்மியா தான் கூப்பிட்டுருக்கோம். அதேதாங்க எங்க பக்கம் கம்மியான ஆளுங்களை தான் கூப்பிட போறோம். பெருசா பத்திரிக்கை வச்சு கூப்பிடுறோம். நான் போன் பண்ணி குடுக்கறேன் நிலா. அதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் தனமா கிட்ட பேச வேண்டியது இருக்கு. நான் பேசிட்டு உன்னை கூப்பிடுறேன், சரியா? இப்ப நீ ரூமுக்கு போ. சரி. கூட்டிட்டு போ. சரி. அக்கா, ஏதோ வாசுகி அம்மன் வருதுக்கா. நிலாவோட பாட்டி தான் கூட. ஹலோ, சொல்லுங்கம்மா. என்ன தனோ, நல்லா இருக்கியாமா? இருக்கேம்மா. என்ன சொல்றதுனே தெரியல. தனம்மா ஃப்ரீயா இருக்கும்போது அப்பப்ப வந்து பாப்பாவை பாக்குறேன், சரியா? ஆனா இதுக்கப்புறம் தனம்மாவை விட பாப்பாவை சூப்பர்